வணக்கம். வாழ்க வளம். குரு வாழ்க, குருவே துணை. உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை நார்வே டென்மார்க் இணைய வழியில் கலந்து கொண்டுள்ள அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எனது இனிய காலை வணக்கங்களையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் குருவின் நினைவோடு இருந்து வாழ்த்தி வணங்குகிறேன். வாழ்க வளமுடன். சிந்தனையே உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க வளமுடன். எனக்கு இன்று கொடுத்துள்ள தலைப்பு திருத்தமும் வருத்தமும் என்ற தலைப்பு. அருட்தந்தை அவர்களே வடிவில தான் கொடுத்திருக்கிறாங்க. வாழ்க வளமுடன். திருத்தமும் வருத்தமும் பிறருடைய குறைகளுக்கு முழுக்க முழுக்க அவர்களேதான் காரணம் என்றாலும் கூட, நம் சினத்திற்கும் அவர்களேதான் காரணம் என்றாலும் கூட, சினத்தினால் இதுவரை நாம் அவர்களை எவ்வளவு திருத்தி இருக்கிறோம் என்று பார்த்தால் ஓர் அங்குலம் கூட இருக்காது. அல்லது ஒருவேளை அவர்கள் நமக்கு பயந்து கொண்டு இருக்கலாம், ஆனால் திருந்தி இருக்க மாட்டார்கள். குறைகள் எல்லாரிடமே இருக்கிறது. அதற்கு காரணம் நமது அலட்சியம்தான். சுவாமிஜி 3 வழிகளில் மனிதன் தவறிக்கொண்டே இருக்கிறான் என்று சொல்லுவாங்க. 1 அறியாமை, 2 அலட்சியம், 3 உணர்ச்சி வயம். இந்த 3 நிலைகள்லையும் நாம தவறிக்கொண்டேதான் இருக்கிறோம். அந்த வகையிலே அலட்சியம், அறியாமை என்பது சின்ன குழந்தைங்க தெரியாம சில செயல்களை செய்வாங்க. அது அறியாமை. செய்துட்டு அதனால துன்பம் வரும் அவங்களுக்கு. ஆனா வயது வந்த பெரியவர்கள் அலட்சியம், அதாவது தமக்கு என்னவெல்லாம் தெரியுமோ அதையெல்லாம் தூக்கி ஒரு ஓரமா வைத்துக்கொண்டு செய்த செயல்களையே செய்வாங்க. தவறான செயல்களா தான் இருக்கும், தெரியும் நமக்கு. அதுக்கு உதாரணமா சுவாமிஜி பாலை அடுப்புல வச்சுட்டு வேற வேற எங்கேயோ போய் வெளியே வேலை பார்க்க போயிடுவாங்க இந்த பெண்கள். அப்புறம் திருப்பி வரும்போது பால் பொங்கி போயிரும். ஐயோ பால் பொங்கி போச்சே, பொங்கி போச்சேன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கு, நாளைக்கு, நாளை மறுநாள் தொடர்ந்து இன்னும் அதே தவறுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சுவாமிஜி சொல்லுவாங்க. அது உண்மைதான். பால் அடுப்புல வச்சுட்டு நிறைய அங்கங்க போய் நம்ம வேலையை பார்த்துட்டு திரும்பி வரும்போது பால் பொங்கி போயிடும். இது மட்டும் இல்ல, அன்றாட நிறைய செயல்கள்ல நாம தவறு செய்துட்டு தான் இருக்கிறோம். மோட்டர் போடுவோம், தண்ணீர் டேங்க் நிறைஞ்சு விழுந்துட்டே இருக்கும், கவனிக்காம வேற எங்கேயோ நிற்போம். சரி இன்னைக்கு அப்படி ஆயிப்போச்சே, மறுநாள் அப்படியே அதை நம்ம நேத்து போல இருக்கக்கூடாதுன்னு நினைச்சிருப்போமா, திரும்பவும் வைத்த பொருள்களை எந்த இடத்துல வைக்கிறோமோ மறந்துடுவோம். அல்லது ஒரு நாள் ஒரு இடத்துல வைப்போம், இன்னொரு நாள் இன்னொரு இடத்துல வைப்போம். ஒரே இடத்துல வைத்து பழகிறது இல்லை. இப்ப இதையெல்லாம் நம்முடன் வாழ்பவர்கள், நம்மோடு இருப்பவர்கள் சொல்லதான் செய்வாங்க. அப்படி சொல்லும் போது நமக்கும் வருத்தம் வருகிறது. திருத்தமும் வருத்தமும். அதனால சினத்தினால் அவர்களை நாம திருத்திருக்கிறோமா அப்படின்னு பார்த்தா ஒரு அங்குலம் கூட இருக்காதுன்னு சுவாமி சொல்றாங்க. அப்ப பிறருடைய குறைகளை காணுகின்ற நாம் நம்மிடம் உள்ள குறைகளை பற்றி நாம் சிந்திப்பதே இல்லை. பிறரை நோக்கி அவர்களது குறையை நமது ஆள்காட்டி விரலால் சுட்டி காட்டும் போது மற்ற 3 விரல்களும் நம்மை நோக்கி திரும்பி நிற்கும். இதற்கு பொருள், உன்கிட்ட என்ன குறை இல்லை, நீ அடுத்தவங்களை சொல்றியே அப்படிங்கிறது தான். அப்போ குறையில்லாத மனிதர்களே கிடையாது. சுவாமிஜி ஞான களஞ்சியத்துல 1611வது பாடல்ல குறை காண வேண்டாம் என்ற தலைப்புல ஒரு பாடல் சொல்லியிருக்காங்க. பறை ஒலியால் சங்கீதம் பயனற்று காண்பதை போல் குறை காண்போர் அறிவில் நற்குணங்கள் பயனிட்டு இருக்கும் என்கிறார்கள். பறை ஒலி என்பது அதிக ஒலியோடு உள்ள ஒரு இசைக்கருவி. சங்கீதம் ரொம்ப இனிமையாக சாஃப்டா கேட்கும்.
அந்த சங்கீதம் நடந்து கொண்டு இருக்கும்போது பறை ஒலியை அடித்தால் சங்கீதத்தை நாம் ரசிக்க முடியுமா? அதனுடைய பயன் நமக்கு கிடைக்குமா? கிடைக்காது. அதே போல்தான் குறை காண்போர் அறிவில், குறை சொல்லக்கூடிய உங்களுடைய அறிவில் நற்குணங்கள், நல்ல குணங்கள் இருந்தாலும் அது பயனில்லாமல் போகும் என்று சுவாமிஜி எவ்வளவு அழகா சொல்லியிருக்கிறாங்க பாருங்க நமக்கு. அடுத்து திருவள்ளுவர் பெருந்தகை என்ன சொல்றாங்க? தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் காண்கிற் பின் என் குற்றமாகும் இறைக்கி என்கிறார்கள். இங்க இறைக்கிங்கிறது மன்னன் அல்லது அரசன், தலைவன், இவர்களுக்கு சொன்னது போல. முதலில் தன்னிடம் உள்ள குறையை நீக்கி கொண்டு அதன் பிறகு பிறர் குறையை கண்டு சொல்லும் தலைவனுக்கு என்ன குறை நேரும் என்பது இதன் பொருள். அடுத்து சுவாமிஜியின் ஒரு பாடல், தன் குற்றம் உணர பிறர் குற்றம் மன்னிப்போம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். தனது குற்றங்களை நாம உணர்ந்து கொண்டு பிறர் ஏதாவது குற்றம் செய்தாலும் அவர்களை மன்னிப்போம் என்ற கவியில் 600வது கவி, தன் குற்றம் குறைகள் தமை தன்னுள் ஆய்ந்து, நமக்குள்ளாக ஆய்ந்து தான் கண்டு, அதை கண்டு தன்னை திருத்தும் தகைமை வந்தால், நம்மையே நாம் திருத்தக்கூடிய தகைமை நமக்கு வந்தால் ஏன் குற்றம் பிறர் மீது சுமத்தக்கூடும்? பிறர் மேல் நாம ஏன் சொல்ல போறோம்? ஏதேனும் கண்டாலும் மன்னித்தாலும் மேன்மைக்கே மனம் உயரும். நமது மனம் நல்ல மேன்மை நிலையைதான் அடையும். பிறர் தவற்றால், பிறருடைய குற்றங்களால் மிக வருத்தம் துன்பம் அது வந்த போதும், வருத்தமோ துன்பமோ வந்தாலும் அது நன்மைக்கேதான் செய்த பாவம் போச்சு என்பது இங்கே. பிறருடைய துன்பம், நமக்கு ஒரு துன்பம் வந்துருச்சு அல்லது வருத்தப்பட வைக்கிறாங்கன்னா நம்மிடம் இருக்கக்கூடிய வினை பதிவுகளில் ஒன்று கழிந்தது என்ற எண்ணத்தோடு நான் கண்ட தெளிவு இது. சுவாமிஜி சொல்றாங்க, நான் கண்ட தெளிவு இது, நலமே பெற்றேன் என்று இந்த கவியில் பாடுகிறாங்க. நமக்கே சொல்லி நாம அவங்க பாடுறத உணர்ந்து நாம அதை தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக உயர்ந்தவர்களுடைய பண்பு. நல்ல சுவாமிஜி முழுமை இறை உணர்வு பெற்று முழுமை பேறு அடைந்த மகான். நாம் வாழும் காலத்திலேயே நமக்கு இறைநிலைதான் குருவாக நமக்கு வந்திருக்கிறாங்க. அந்த குருவானவர் உயர்ந்தவர்களுடைய பண்பு பிறர் தவறுகளை பொறுத்தல். அதைவிட சிறப்பு அவர் தவறே செய்யாதது போல் மறந்து நடத்தல். பிறர் குற்றம் செய்தாலும் அவங்க செய்த தவறே செய்யாதது போல மறந்து நடக்கிறது. அதைவிட மேலாக அந்த தவறுக்கு ஒரு சரியான மரியாதை அளித்து பாராட்டுதல் ஆகும். இது ஞானம் பெற்றவர்களுடைய பண்பு, உயர்ந்தவர்களுடைய பண்பு. அருள் தந்தையுடன் ஒரு நிகழ்வு. அருள் தந்தையுடன் புலவர் தியாகராஜன் ஐயா, எல்லாருமே கேட்டு போனோமோ கேள்விப்பட்டுப்போம், ஐயாவே மாதிரி இருப்பாங்க. அவர்கள் சுவாமிஜியோட அவர்களுடைய நிழல் போல் இருந்து சேவை செய்து வந்தவர்கள். ஒரு நாள் தனது எம்ஏ தேர்வுக்குரிய ஹால் டிக்கெட் வாங்குறதுக்காக புலவர் ஐயா 2 பேரும் ஒன்னாதான் தங்கியிருக்கிறாங்க. கிளம்புறாங்க. சுவாமிஜியும் வெளியே புறப்பட்டு கிளம்புறாங்க. சுவாமிஜி போன பிறகு புலவர் ஐயா அந்த ரூமை பூட்டிட்டு கிளம்புறாங்க. போய் ஹால் டிக்கெட் வாங்கிட்டாங்க. வாங்கி தனது பையில் வைக்கும்போது ரூம் சாவிய பையில வச்சிருந்திருக்கிறாங்க. தேடுறாங்க, காணல. தனது பையில் கையை விட்டு துளாவிய புலவருக்கு ஒரே அதிர்ச்சி. பையில் ரூம் சாவி இல்லை, எங்கேயோ தொலைந்து விட்டது. தேடினார், கிடைக்கவே இல்லை. அதிலும் அந்த பூட்டுக்கு ஒரே ஒரு சாவி தான் உண்டு. நேரம் போய்கொண்டே இருக்கிறது. சுவாமிஜி இப்போ வெளியே போயிருந்த சுவாமிஜி ரூமுக்கு வந்துருவாங்களே என்று அவசரமாக புறப்பட்டு போறாங்க. அவர் நினைத்தது போலவே சுவாமிஜி வீட்டிற்கு வெளியே இவருக்காக காத்து கொண்டிருக்கிறாங்க. புலவர் ஐயா துடித்து போனார்.
சாமி, வீட்டின் சாவி தொலைந்து போய்விட்டது என்று கவலை தோய்ந்த முகத்தோட சொல்றாங்க. அதற்கு சுவாமிஜி பதில் சொல்றாங்க, தியாகராஜா, நாம் 2 சாவி உள்ள ஒரு புது பூட்டை வாங்கிக் கொள்வோம் என்றார் அமைதியாக. குருவின் அன்பிலும் ஆதரவிலும் திகைத்து போனார் புலவர் ஐயா. இது போல மற்றொரு சமயம் புலவர் ஐயா சுவாமிஜிக்கு டீ போட்டு கொண்டு கொடுக்குறாங்க. சுவாமிஜியும் டீயை குடிச்சிட்டு டீ கப்பை புலவர் ஐயா கையில கொடுக்குறாங்க. அதை வாங்கும்போது புலவர் ஐயா கையில இருந்து டீ கப்பு நழுவி கீழே விழுந்து உடைந்து விடுகிறது. இப்பவும் சாமி சொல்றாங்க, தியாகராஜா, டீ கப்பு மிகவும் பழசாயிடுச்சு, புதிதாக ஒன்று வாங்கிக் கொள்வோம் என்றாராம் சுவாமிஜி. புலவர் திகைத்து நிற்கிறார். இவ்வாறு பிறருடைய தவறுகளை பொறுத்து கொள்ளுதலும், தவறே செய்யாதது போல் பாவித்தலும், அதை மறப்பதும் சுவாமிஜியின் உயர்ந்த பண்பாக இருந்திருக்கிறது. பிறருடைய குறைகளை கண்டு முதலில் இப்போ ஒருத்தர் கேட்கிறார், நான் இதுவரைக்கும் அவங்க குறையை கண்டு கோபம் கொண்டதில்லை, தவறு செய்யும் போது நல்ல விதமாக எடுத்து சொல்லி இருக்கிறேன், ஆனால் அவங்க திருந்துற மாதிரி தெரியல, அதனால இந்த முறை சரிப்பட்டு வரவில்லை, எனவே இனி கோபமே கூடாதென்றால் அவர்களை எப்படித்தான் திருத்துவது என்று ஒருவர் கேட்பதாக நம்ம வைத்துக் கொள்வோம். அவருக்கு சொல்வதெல்லாம் சினத்தினால் திருத்தம் வரவே வராது, சினத்தினால் ஏதாவது வரும் என்றால் அது வருத்தமாகத்தான் இருக்கும். அன்பாக முறையோடு பல முறை கனிவாக பேசினால் அவர்கள் திருந்தவும் வழி இருக்கிறது. தானாக தவறை உணராத எவரையும் நாமாக திருத்த முடியாது. அப்படி முயற்சிப்பது கல்லிடம் கதை சொல்வதற்கு ஒப்பாகும். இப்போ ஒரு திரைப்பட பாடல், சிந்தித்து பார்த்து செய்கையை மாற்றி தவறு சிறுசாய் இருக்கையில் திருத்திக்கோ, தெரிந்தும் தெரியாமல் நடந்திருந்தால் அது திரும்பவும் வராமல் பார்த்துக்கோ என்ற பாடல், பழைய படத்துல உள்ள ஒரு பாடல் தான். அப்போ நாம ஒரு செயல் செய்யும் போது சிந்தித்து பார்த்து அந்த செயலை நாம சிறுசா இருக்கும் தவறு ஏதாவது இருந்தால் சிறுசா இருக்கையிலேயே திருந்தி கொள்ளணும். தெரிந்தோ தெரியாமலோ நடந்திருந்தால் மீண்டும் அது வராமல் நாம பார்த்து கொள்ள வேண்டும். அப்போ அவங்க மனம், பிறர் மனம் இப்போது பிறர் மனம் புண்படும்படியாக நாம கூறக்கூடாது. தவறு செய்யப்பட்ட கையோடு புத்தி சொல்லவும் கூடாது. ஏன் தவறு சுட்டி காட்டுவது போல அறிவுரையும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால்தான் குடும்பம் அமைதியாக இருக்க முடியும். சினம் கொள்வதால் பிறரை நாம் அவமதிக்கிறோம். ஒருவர் மேல கோபப்படுறோம்னா அவங்க மனது ரொம்ப கஷ்டப்படும், அவர்களை நாம அவமதிக்கிறோம். அவர்கள் படும் வருத்தம் நமக்கு சாபமாக மாறுகிறது. இதைத்தான் திருவள்ளுவ பெருந்தகை சொல்றாங்க, தன்னை தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் என்று பாடுறாங்க. இந்த நிலையிலே சுவாமிஜி தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த 2 நிகழ்வுகள், சினத்தினால் நடந்த 2 நிகழ்வுகள் என்று சுவாமிஜியோட அந்த இதை கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். சுவாமிஜி 2 இடத்துலதான் சுவாமிஜிக்கு சினம் வந்திருக்குது, கோபம் வந்திருக்குது. ஒன்று சரியாக படிக்காமல் இருந்த மாணவனை அடித்தது. இரண்டாவதாக சுவாமிஜியோட அம்மா, அம்மான்னா லட்சுமி அம்மா மனைவி, இரண்டாவதாக மனைவி லட்சுமி அம்மா விளையாட்டாக சுவாமிஜியின் மீது குளிர்ந்த நீரை ஊற்றியதால் சினத்துடன் லட்சுமி அம்மா மீது தானும் குளிர்ந்த நீரை ஊற்றி விடுகிறார்கள். இந்த 2 நிகழ்வுகளால் ஏற்பட்ட விளைவு, இவற்றை தான் எண்ணி பார்த்தும் இனிமேல் அந்த குழந்தைய அடிச்சு அந்த குழந்தை ரொம்ப அழுதது, இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப மனது கஷ்டமா இருக்கு. ஏற்பட்ட அந்த விளைவு, இனிமேல் சினத்தினால் நான் குழந்தைகளை அடிக்க மாட்டேன், எந்த குழந்தையை கண்டாலும் அன்பு பாராட்டுவேன். இது போல அம்மாவுக்கும் ஆறுதல் தேர்தல்லாம் சொல்லி இருக்கிறாங்க.
நான் ஏதோ கோவமா உன்கிட்ட கோவிச்சிட்டேன் அப்படின்னு. இப்போ இனிமேல் எந்த குழந்தையும் அன்பு பாராட்ட நடக்க தொடங்கினார்கள். இந்த 2 நிகழ்ச்சிகளின் மூலம் இனிமேல் யாரிடமும் சினம் கொள்வதில்லை எனவும், சினம் எழாமல் காக்க பல வழிகளையும் நான் பின்பற்றினேன், சுவாமிஜி சொல்ற மாதிரி. அதன் தொடரில் வந்த சிந்தனை தெளிவில்தான் பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வுதாழ்வு மனப்பான்மை, வஞ்சம் என்ற அருகுண சீரமைப்பு என்ற ஒரு பெரிய உலகநல கருத்து உருவாகியது. தற்சோதனை என்ற உளப்பயிற்சி முறையும் உருவாயிற்று. தவறு செய்தல் எல்லோருக்கும் இயல்புதான். சிந்தனை ஆற்றல் இல்லாதவர்கள் அந்த தவறுகளை பெருக்கிக் கொண்டே போவார்கள். சிந்தனை திறன் உடையவர்கள் ஒரு தவறு செய்து விட்டால் அதனால் ஏற்படுகின்ற விளைவை கணித்து தாம் இனி அந்த தவறு செய்யாத விழிப்பு அடைவதோடு மற்றவர்களும் இத்தகைய தவறு புரியாமல் இருக்க என்ன வழியுண்டு என்று ஆராய்ந்து முடிவு கண்டு பயன் விளைவிப்பார்கள். இத்தகைய முயற்சியில் விளைந்த கவிதான் அறிவை புலன்களில் அதிக நாள் பழக்கினேன். அதன் பயன் உணர்ச்சிகள் அறிவை வென்றன. அறிவை அறிவால் ஆராய பழக்கினேன். அந்த நிலையிலும் புலன்களை இயக்கினேன். அறிவு அகண்டாகாரத்தில் நிலை பெற அதிக விழிப்பும் வழக்கமும் பெற்றது. அறிவு புலன்களை அறிந்தது, வென்றது. அங்கு வாருங்கள் அமைதி விரும்புவோர் என்று பாடுறாங்க. எனது அறிவை, இதனுடைய பொருள், எனது அறிவை புலன் உணர்ச்சிகளின் மூலம் அநேக நாட்கள் நான் பழக்கினேன். அதன் விளைவாக எனது உணர்ச்சிக்கே நான் கட்டுப்பட்டேன். உணர்ச்சி வேகம் மிகுந்த செயல்களே என்னிடம் தோன்றலாயின. பின்னர் அறிவை அறிவால் ஆராய பழக்கினேன். அந்த ஆராய்ச்சி விழிப்பில் புலன்களை இயக்கியும் பார்த்தேன். அப்போது அறிவு விரிவடைந்து அகண்ட நிலை ஞாபகத்துடன் இருந்ததால் அதிக விழிப்போடு புலன்களுக்கு, புலன் உணர்ச்சி வேகத்திற்கு கட்டுப்படாமல் செயல் திடம் பெற்றுவிட்டது. இந்த நிலையில் அறிவானது புலன் உணர்ச்சிகளை அறிவு ஜெயித்து விட்டது. இந்த நிலையில் அறிவின் விழிப்புடன் புலன்களை இயக்குகின்ற பழக்கத்திற்கு நீங்களும் வாருங்கள், அதனால் வாழ்வில் அமைதி கிடைக்கும் என்று சாமிஜி சொல்றாங்க. அடுத்து தற்சோதனையும் இந்த ஆராய்ச்சியில தான் சுவாமிஜிக்கு கிடைச்சிருக்கு. தனது குரல் ஆழ்ந்து உணர்ந்து திருத்தம் பெற்றால் தருக்கொழியும், பிறரிடமும் நட்பு ஓங்கும், மனது ஒரு தூய நிலையை நாடி செல்லும், மற்றவரும் இதன் விளைவாய் நலம் காண்பார்கள். எனது நான் எனும் 2 சொற்களுக்கும் ஏற்புடைய கருத்துணரும் தகைமை கிட்டும். உனது சொல் செயல் எண்ண குறைகள் போக்க உயர்ந்த தற்சோதனையை பழகிக்கொள்க என்ற பாடல். இப்போ மேலும் நம்மிடம் பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம் எனும் 6 தீய குணங்கள் மூலம் அருகுண சீரமைப்பு என்னும் பயிற்சியின் மூலமும் ஒழுங்குபடுத்தி கொண்டு உணர்ந்து திருந்தி செயல்படலாம். கூடவே நமது தவங்களில் அவர்கள் திருத்தத்திற்கான வாழ்த்தையும் சங்கல்பத்தையும் நாம் சேர்த்து கொள்ள வேண்டும். இந்த முறையில் சிறிது கால நீடிப்பு ஏற்படலாம். நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். பலர் இந்த முறையில் வெற்றி கண்டுள்ளார்கள். பிறரை திருத்துவது என்பது முக்கியமில்லை, நமது திருத்தம்தான் முக்கியம். இப்போது நாம் சினம் கொண்ட நபரோடு இனிமேல் இவரிடம் சினம் கொள்ள மாட்டேன் என்று மனதில் உறுதியெடுத்துக் கொள்ள வேண்டும். மேலும் நமக்கும் அவருக்கும் உள்ள உறவு, அவர் நமது வாழ்க்கை துணைவராகவோ அல்லது பெற்றோராகவோ நெருங்கிய உறவினர்கள் யாராவதாக இருந்தாலும் அவர் செய்த நன்மைகள், நமக்காக செய்த உதவிகள், இவற்றை எண்ணி பார்க்க வேண்டும். இத்தகைய அன்பு கொண்ட நபர் மீது சினம் கொள்ள மாட்டேன் என்ற சங்கல்பத்தோடும் விழிப்பு நிலையில் இருந்து கொண்டு வாழ்நாள் முழுமைக்கும் அவருக்கும் நமக்கு உள்ள உறவு, அந்த உறவில் உள்ள கடமை
இவற்றை உணர்ந்து இந்த உறவையும் கடமையையும் எனது சினம் பாதிக்க கூடாது. அவர் தவறு செய்த போதிலும் சினம் கொள்ளாமல் நலமே செய்வேன் என்று உறுதி கொள்ள வேண்டும். நன்கு தவம் செய்து துரியத்தில் நின்று கொண்டு அவரது உருவத்தை நினைத்து கனிவோடு வாழ்த்த வேண்டும். தவத்தின் நிறைவில் அவர்கள் திருத்தத்திற்கான வாழ்த்தையும் சங்கல்பத்தையும் சேர்த்து கொள்ள வேண்டும். முதலில் 1 வாரம் 7 நாட்கள் காலை மாலை தவம் செய்து வாழ்த்த வேண்டும். தவ நிறைவில் 2 அல்லது 3 4 நாட்களிலேயே வெற்றி கிடைக்கும். குடும்பம் அமைதியாக இருக்க வேண்டுமானால் பிறர் குற்றம் மறத்தலும் பெரிதுபடுத்தாமலும் வேண்டும். அப்போதுதான் அமைதி பிழைக்கும். நிறை காண்போம் என்ற கவியில் குற்றமே காணும் குறையுடையோர் வாழ்வினிலே பெற்ற பயன் இனி வஞ்சம் சினம் வஞ்சம் பொறாமை வருத்தம் இவற்றால் முற்றும் இழந்தார். இந்த குற்றம் பிறரை குற்றம் சொல்றதுனாலேயே இத்தனையும் நாம இவற்றால் முற்றும் இழந்தார். வாழ்வின் இன்பம் பிறவி பயன் நற்றவத்தோர் வழி நின்று நல்லனவெல்லாம் ரசிப்போம் என்ற அருட்தந்தை அவர்களுடைய சுட்டிக்காட்டிய இந்த வழி நின்று வாழ்க்கையை சிறப்புடனும் அமைதியாகவும் நிறைவாகவும் வாழ்வோம் என்று கூறி இச்சிந்தனையை செவிப்படுத்த நார்வே டென்மார்க் இணைய வழியில் இணைந்துள்ள அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எனது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி வாழ்க வளமுடன் என்று குருவின் நினைவோடு வாழ்த்தி நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன்.